ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 29/4/2025 சித்திரை மாதம் 16ஆம் நாள், ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு, செவ்வாய்க்கிழமை, உத்தராயணம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் 2:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை மதியம் 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 5:58க்கு, கரணன் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று இரவு 8:48 வரை த்விதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று இரவு 9:52 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. நாமயோகம் இன்று மாலை 6:40 வரை சௌபாகியம், பின்பு சோபனம். கரணம் இன்று காலை 9:57 வரை பாலவம், பின்பு இரவு 8:48 வரை கௌலவம், பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:57 வரை மரண யோகம், பின்பு இரவு 9:52 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று இரவு 9:52 வரை சித்திரை, பின்பு சுவாதி. நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று இரவு 9:45 வரை உயிரற்றவை, பின்பு அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி துலாம் ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை மதுரை ஸ்ரீ மீனாட்சி ஸ்ரீ சொக்கநாதர் சித்திரை திருவிழா பெருவிழா துவக்கம். வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரி அம்மன் பவனி வரும் காட்சி. பரமக்குடி ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர், திண்டுக்கல் ஸ்ரீ பத்மகிரீஸ்வரர் இத்தலங்களில் உற்சவம் ஆரம்பம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட இழுபறிகள் விலகும். விரதாதி விசேஷங்கள் கார்த்திகை நட்சத்திரம் மற்றும் சந்திர தரிசனம். கார்த்திகை நட்சத்திர நாள் என்பது முருகப்பெருமானுக்கு விசேஷம். அதே போல செவ்வாய்க்கிழமை தினமும் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு உகந்தது. உங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு சென்று தூப தீப ஆராதனைகள் செய்வது, அபிஷேகங்கள் நடத்துவது, அலங்கரிப்பது, உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது. இலுப்பை எண்ணெய் கொண்டு 6 தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் சகல நன்மைகள் சித்திக்கும். ஓம் சௌம் சரவண பவ என்று 108 முறை உச்சரிப்பது நல்லது. இன்றைய நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? சுரங்க வேலைகளை மேற்கொள்ள நல்ல நாள். பயனற்ற மரங்களை வெட்டுவதற்கு உகந்த நாள். ஹோமம் சார்ந்த செயல்களை செய்ய நல்ல நாள். கடன்களை அடைப்பதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 5:12 முதல் 7 மணி வரை மேஷ லக்னம். காலை 7:01 முதல் 9:02 வரை ரிஷப லக்னம். காலை 9:03 முதல் 11:14 வரை மிதுன லக்னம். 11:15 முதல் 1:22 வரை கடக லக்னம். 1:23 முதல் 3:24 வரை சிம்ம லக்னம். 3:25 முதல் மாலை 5:24 வரை கன்னி லக்னம். 5:25 முதல் இரவு 7:30 வரை துலாம் லக்னம். 7:31 முதல் 9:41 வரை விருச்சக லக்னம். 9:42 முதல் 11:49 வரை தனுசு லக்னம். காலை 11:50 முதல் 1:43 வரை மகர லக்னம். 1:44 முதல் 3:26 வரை கும்ப லக்னம். 3:27 முதல் காலை 5:07 வரை மீன லக்னம்.
செவ்வாய்க்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ செவ்வாய் பகவான் அங்காரகன். ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்தால் இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். சீக்கிரமாக வீடு கட்டுவீர்கள். செவ்வாய்க்கிழமை தினத்தில் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கும் ஸ்ரீ அங்காரகனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்ய வேண்டும். செவ்வாய்க்கிழமை ஹோரை என்பது காலை 6 முதல் 7 மணி வரை. அதேபோல் இந்த நாளில் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு உகந்த எளிமையான மந்திரத்தையும் பாராயணம் செய்யலாம். அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் தீபங்கள் ஏற்றி ஓம் அங்காரகாய நமக என்று பாராயணம் செய்யலாம். அதே போல ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட்டால் நல்லது. ஓம் வீரத் வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் வீரத் வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசிக்கான சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. செவ்வாய்க்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் சித்திரை மாதம் 16ஆம் நாள். உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் எப்படி இருக்கும்? என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? எதை செய்தால் யோகம் கொடுக்கும்? எதை தவிர்ப்பது நல்லது என்பதை இன்றைய ராசி பலன் மூலமாக தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் நீங்கள் செய்யலாம். ராசியில் சூரிய பகவானோடு சந்திர பகவானுடைய சஞ்சாரம். 2ஆம் வீட்டில் குரு பகவானும், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான், லாபத்தில் ராகு பகவான், சனீஸ்வர பகவான், விரயத்தில் சுக்கிர பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாளுக்குண்டான அமைப்பின் நிலை வைத்து பார்க்கும் பொழுது மேஷராசி அன்பர்கள், கார்த்திகை நட்சத்திரம், அதிலும் செவ்வாய்க்கிழமை உங்களுடைய ராசிநாதனுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். முருகப்பெருமானை வழிபடுவது, விரதங்கள் அனுஷ்டிப்பது விசேஷம். கார்த்திகை நட்சத்திரத்தில் தான் முருகப்பெருமான் அவதரித்தார் என்பது ஐதீகம். சாஸ்திர முறைப்படி இந்த ஒருவரை மந்திரத்தை நீங்கள் 108 முறையோ இந்த நாள் முழுவதுமே மனதில் தோன்றக்கூடிய நேரங்களில் உச்சரித்துக் கொண்டே இருக்கலாம். ஓம் ஸ்ரீ சௌம் சரவண பவ, ஓம் ஸ்ரீ சௌம் சரவண பவ எனும் இந்த மந்திரத்தை ஆத்மார்த்தமாக மனம் உருகி, உள்ளம் உருகி, கண்ணீர் பெருகி நீங்கள் உறுதித்தன்மையோடு நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரித்தாலே கோடான கோடி பலன்கள் கிடைக்கும். செவ்வாய் பகவான் அங்காரகன் வீரத்திற்கும் தைரியத்திற்கும் அதிபதியானவர். அவருடைய காயத்ரி மந்திரத்தை இன்றைய பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனையும் கேட்டு பயன்பெறுங்கள். மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நாள் மனதில் நிம்மதி இருக்கும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் வரும். நடக்காத வேலைகள் கூட நடத்தி காட்டுவீர்கள். வீரம், வேகம் அதிகம் உண்டு. ஒரு சிலருடைய ஆதரவின் மூலமாக பொருளாதார சேர்க்கை ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி. தம்பதியர்களுக்கு இடையே நல்ல அனுகூலமான பலன்கள் கிட்டும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். நண்பர்களிடையே புரிதல்கள் ஏற்படும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். தீராத சங்கடங்கள்
நீதிமன்ற வழக்கு பிரச்சனைகள், சொத்து விவகாரங்களில் உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கிறது. வியாபாரத்தில் ஒரு சில மாற்றங்கள் வரும். நீங்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு நிரூபித்து காட்டக்கூடிய பொன்னான நேரம். நழுவி போன வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். எண்ணத்தில் தெளிவு, எப்படியாவது சாதித்து விடுவோம் என்கிற தைரியம், தன்னம்பிக்கை, நல்ல முயற்சி, விடாமுயற்சி, நல்ல முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலத்தை தருவதால் உற்சாகமாக உறுதி மனப்பான்மையோடு வியாபாரத்திலும் சரி தொழிலிலும் சரி கொடிக்கட்டி பரப்பீர்கள். மகிழ்ச்சியும் ஆனந்தமும் குடும்பத்தில் கொண்டாட்டமும் நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் அமையும். உடல் நலம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தொட்ட காரியங்கள் துலங்கும், அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். மேஷராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரைகள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபட்டால் நல்லது. அனுகூலம் ஏற்படும், கிரக தோஷங்கள் தீரும். ஸ்ரீ கேத்து பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது விசேஷம். அனைத்திலும் நன்மைகள் ஏற்படும், ஒற்றுமைகள் அதிகரிக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக்கும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. மனதில் எண்ணத்தில் தீர்வுகள் கிடைக்கும், பழைய பிரச்சனைகள் தீரும், மன ஓட்டங்கள் சீராக்கும். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மனதில் தெளிவு இருக்கும், உள்ளத்தில் மகிழ்ச்சி, ஆனந்தமாக இருப்பீர்கள். வியாபாரம் தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும், வேலையாட்களுடைய ஆதரவு கிடைக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் சித்திரை மாதம் 16ஆம் நாள். ராசியிலேயே குரு பகவான், 3ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், 10ஆம் இடத்தில் ராகு பகவான், சனீஸ்வர பகவான், லாபத்தில் சுக்கிர பகவான், புதன் பகவான், விரயத்தில் சூரிய பகவான், சந்திர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. ரிஷபராசி அன்பர்கள் இந்த நாளுக்குண்டான அமைப்பு நிலையை வைத்து பார்க்கும்போது பேச்சுக்களில் மிக மிக கவனம் தேவை. சந்திர பகவான் மறைவு ஸ்தானமான 12வது வீட்டில் விரய பாவகத்தில் இருப்பதால் தேவையற்ற விஷயங்களுக்கு செலவுகள் செய்யக்கூடும். அவை ஒரு சில நேரங்களில் விரயங்களாகவும் மாறும். புதியவர்களுடைய செயல்பாடுகளில் எச்சரிக்கையாக இருங்கள். அதிகமாக யாரையும் நம்பாதீர்கள். கையில் இருக்கக்கூடிய பணத்தை முறையாக பயன்படுத்துவது நல்லது. சுப காரியத்திற்காக வெளியே செல்பவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். சிந்தனை போக்கில் நல்ல குழப்பத்தோடு இருப்பீர்கள். எதிலும் வெளிப்படவே முடியாது. தீராத சில மன சங்கடங்கள் இருந்து கொண்டே இருக்கும். எதை எதிர்பார்த்து செய்கிறீர்களோ அந்த வேலைகள் உங்களுக்கு மிக மிக தாமதமாகத்தான் இருக்கும். மற்றவர்களோடு பழகும் பொழுது மிக மிக ஜாக்கிரதையாக இருங்கள். அனாவசியமான விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். பொறுமையாக இருப்பது நல்லது. வியாபார போக்கு உங்களுக்கு சில நேரங்களில் மன சங்கடத்தை உண்டு பண்ணும். அரசு பணிகளில் இருந்து வந்து இழுபறியான சூழ்நிலைகள் மறையும். வேலை வாய்ப்புக்காக முயற்சிப்பவர்களுக்கு சில நேரம் சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம். அதிக முயற்சிகள் தேவை. விடாமுயற்சி இமாலய வெற்றி. தன்னம்பிக்கையாக இருங்கள். இறை வழிபாடு செய்யுங்கள். ஆன்மீக எண்ணத்தை வளர்த்து கொண்டால் நல்லது. வீட்டில் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் பற்றி எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் பிள்ளைகள் முகாந்திரமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் வரும். வருமானம் சித்திக்கும். தாய்மாமன் வழியில் நல்ல பலன்கள் உண்டாக்கும்.
காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான ஏற்றமான பலன்கள் கிடைக்கும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் பேசுதல், வார்த்தைகளை பயன்படுத்துதல் நல்லது. உடல்நலம் மனநலம் இரண்டிலுமே கவனமாக இருங்கள், எச்சரிக்கை தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை செய்யலாம், நல்லது. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது சிறந்தது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபட்டால் சிறந்தது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மிக மிக எளிமையாக இருக்க வேண்டும். அதிக செலவுகள் கூடாது. ஆடம்பரமான விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். கூடுமான வரையில் உங்களுடைய துணைவருடைய வார்த்தைக்கு கட்டுப்படுங்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபட்டால் நல்லது. ஓம் மகாதேவியை ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் என்றும் வழிபடலாம். தாமதமாக சில வேலைகள் தொடங்கும். எதையும் யோசிக்க வேண்டும். அவசர கதியில் செய்து பிறகு அவதிப்படாதீர்கள். முதலீடு சார்ந்த விஷயங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் சொல்வதை அப்படியே நம்பி ஏமாறாதீர்கள். மிருகசிரீஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் நல்லது. மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்கள் பொறுமையும் நிதானமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தினுடைய நிலையையும் புரிந்து கொண்டு நடப்பது நல்லது. தீர்க்கமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் எளிமையாக இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு வாழ்வில் ஏற்றங்கள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் சித்திரை மாதம் 16ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி பொருந்தும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும், எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகளுக்கு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் அமையுமா என்கிற முழுமையான நிலைகளை தெரிந்து கொள்ளலாம். எப்பொழுதும் உடல் ஆரோக்கியத்தோடு நன்மை நிறைந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு மிக மிக தேவை. மிதுன ராசி அன்பர்கள், 2ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடான முயற்சி ஸ்தானத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. பாக்யஸ்தானத்தில் ஸ்ரீ ராகு பகவான், சனீஸ்வர பகவான், 10ஆம் இடத்தில் சுக்கிர பகவான், புதன் பகவான், லாபத்தில் சூரிய பகவான், சந்திர பகவான், விரயத்தில் ஸ்ரீ குரு பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. சொத்து சம்பந்தமான விஷயங்களில் மிக மிக கவனமாகவே இருக்க வேண்டும். மிதுன ராசி அன்பர்கள், சிறிய வேலைகள் செய்பவர்கள் கூட கவனமாக இருக்கணும். சாதாரணமாக தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற எண்ணத்தில் செல்லாதீர்கள். வண்டி வாகன பயணங்களில் நிதான போக்கோடு இருப்பது, விவேகமாக செயல்பட வேண்டும். மூத்த அதிகாரிகள் மற்றும் உங்களுடைய உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய கௌரவ அரசு அதிகாரிகளோடு வீண் பேச்சுக்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சில அவர்களால் பிரச்சனைகள் வரலாம். வீண் விவாதங்கள் கூட ஏற்படலாம். மிக மிக கவனமாக செயல்படுங்கள். வேலை வியாபாரத்திற்கு செல்பவர்கள் உங்களோடு இருக்கக்கூடிய நபர்களின் குணத்தை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களை அதிகமாக வெளிப்படுத்துவதை காட்டிலும் மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்பது நல்லது. சூழ்நிலைகளை அனுசரித்து சென்றால் இந்த நாள் உங்களால் சுலபமாக கடந்துவிட முடியும். மாணவ மாணவிகள் போட்டித் தேர்வுகளுக்காக அல்லது சிறப்பு தேர்வுகளுக்காக ஒரு வேலைக்காக தேர்வுகள் எழுதுகிறீர்கள் என்றால் அந்த வேலையில் மிகுந்த கவனம் வேண்டும். அலட்சியம் இருக்கக்கூடாது. ஒரு சாதாரண விஷயங்கள் கூட உங்களை இழுபறிகளாக செய்துவிடும். ஆக தாமதங்களாகத்தான் இருக்கும் சில வேலைகள். உடல்நலம் மனநலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். பேசுவதை மிக மிக கட்டுப்படுத்திக் கொள்வது அவசியம். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை புரிந்து கொள்வது நல்லது. வாடிக்கையாளர்களுடைய வருகை
மத்தியமமாகவே இருக்கும். தொழில் அபிவிருத்திக்காக பல முயற்சிகள் எடுத்தால் சில நன்மைகளை உங்களுக்கு வரும். அதிகப்படியான ஆசைகள் வேண்டாம், ஆரவாரம் வேண்டாம், வீண் செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். இருந்தால் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் அமையும் பட்சத்தில் நிச்சயம் வெற்றி வாய்ப்புகள் வரும். கௌரவத்தை அதிகமாக எதிர்பார்க்க வேண்டாம். கீர்த்தி புகழ் சற்று உங்களுடைய வேலைக்கு ஏற்றாற்போல் தான் கைக்கு வரும். நல்ல நிலைக்கு வரும் வரையில் பொறுமையாக இருப்பது அவசியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு நல்ல நன்மைகள் பிறக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் நல்ல விதமாக முடியும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷ நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். எதையும் நிதானித்து செய்யுங்கள். செவ்வாய்க்கிழமை தினம் கார்த்திகை நட்சத்திரம் என்பதால் கோவிலுக்கு சென்று 6 தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் நல்லது. எதிலும் கவனமாக இருக்க வேண்டும், அலட்சியம் இருக்கக்கூடாது. தெய்வத்தினுடைய திருவருளை பெற விரதங்கள் இருங்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மன் வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபட்டால் சிறப்பு. வீண் பேச்சுக்களை தவிர்த்து விடுங்கள். வாதங்கள் இருக்கக்கூடாது. பெரியவர்களுக்கு உகந்த மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டிய நாள். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றமான நாளாக அமையும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். புதுவிதமான செயல்கள் அமையும். ஆர்வமில்லாத தன்மைகள் கூட ஏற்பட்டு நீங்கும். இந்த நாள் க்ஷேமங்கள் லாபங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் சித்திரை மாதம் 16ஆம் நாள் கார்த்திகை நட்சத்திரம். முருகப்பெருமானுக்கு உகந்த கார்த்திகை நாளில் விரதங்கள் அனுஷ்டிப்பது, கோவிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகள் செய்வது, மாதுளம் பழம் பூ வைப்பது, மாதுளம் பழம் நிவேதனம் செய்வது, கோவிலுக்கு பால் அபிஷேகம், பன்னீரால், தயிரால், இளநீரால் அபிஷேகம் செய்வது, கரும்பு சாற்றினால் அபிஷேகம் செய்தால் அதீத பலன் கிடைக்கும். அதே போல பச்சரிசி மாப்பொடி கொண்டு அபிஷேகம் செய்தால் கடன் நிவர்த்தியாகும். செவ்வாய்க்கிழமை தினத்தில் கல் உப்பி வாங்கி வைப்பது. ரிப்பீட். செவ்வாய்க்கிழமை தினத்தில் கல் உப்பு காலை 8 முதல் 9 மணிக்குள்ளாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் வாங்கி வைப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் செய்யும் பொழுது அதீதமான பலன்கள், வருமானம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இந்த நாள் உங்களுடைய கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது 5ஆம் வீடு பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் பகவானும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவானும் உங்களுக்கு ராசியில். கடகராசி அன்பர்கள் 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்தில் கேத்து பகவான், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், சனீஸ்வர பகவான், 9ஆம் வீடான பாக்யஸ்தானத்தில் சுக்கிர பகவான், புதன் பகவான், 10ஆம் இடத்தில் சூரிய பகவான், சந்திர பகவான், லாபத்தில் குரு பகவான். இந்த நாள் இந்த கிரக அமைப்புகள் இருக்கும்போது உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் சில நல்ல வாய்ப்புகள் வருவதற்கான சூழ்நிலைகள் அமைகிறது. மூத்த அதிகாரிகளோடு உங்களுக்கு நல்ல பேச்சுவார்த்தைகள் இருக்கும். வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களை வெளிப்படையாக பேசுவீர்கள். சூழ்நிலைகளை தகுந்தாற்போல் அவர்களுக்கு ஆதரவாகவும் உங்களுடைய பேச்சுக்கள் இருக்கும். நடக்காத வேலைகளை நடத்தி காட்டக்கூடும். கஷ்டமான பணிகளை கூட சாதாரணமாக முடித்து காட்டுவீர்கள். குடும்ப விசேஷங்கள் மற்றும் சுப காரியங்கள் சம்பந்தமான பேச்சுக்கள் அதிகரிக்கலாம். வீட்டில் இருப்பவர்களால் ஒத்துழைமை. ரிப்பீட். வீட்டில் இருப்பவர்களுடைய நல்ல ஆதரவு கிடைக்கும். வியாபாரம் செல்வ செழிப்பாக வளரும். மற்றொரு நபர்களுடைய ஆதரவோடு சில வேலைகளை கவனிப்பீர்கள். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். நண்பர்களினால் ஒரு
நல்ல விஷயங்கள் நடக்கும். வெளியூர்களிலிருந்து சுப செய்திகள் வரும். ஒப்பந்தங்கள் செய்வது, மற்ற பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சில திருப்தியை தரும். பண நெருக்கடிகள் தீரும். நல்ல சூழ்நிலைகள் அமையும். சாதகமான நிலைப்பாடுகள் உண்டு. பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். வருமானத்தை உயர்த்தி காட்டுவீர்கள். கடன் நீங்க பெறும். பெரியவர்களுடைய ஆதரவோடு, சில நிபுணர்களுடைய கருத்துக்களோடு உங்களுடைய தொழிலையும் வியாபாரத்தை கவனிப்பதோடு வர்த்தகம் சார்ந்த விஷயங்களிலும் அதீதமான நல்ல பலன்கள் பெறக்கூடும். கடகராசி என்பவர்களுக்கு உடல்நலம் மனநலம் இரண்டுமே நன்றாக அமையும். இந்த நாள் நல்ல நாள். சுகபோக வாழ்வினை பெறுவீர்கள். மன கஷ்டங்கள் பண கஷ்டங்கள் தீர்ந்து மன நிம்மதியோடு அமைதியாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்புடைய செயல்பாடுகள் எல்லாவற்றிற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. நல் வாய்ப்புகள் அமையக்கூடும். தெய்வத்தினுடைய அருளோடு வேலைகளை கவனிப்பீர்கள். உத்தியோகம் தொடர்பான வேலைகளில் நல் வாய்ப்புகள் உண்டாகும். பொருட்சேர்க்கை உங்களுக்கு திருப்தியை தரும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஒற்றுமை மேம்படும். குடும்பத்தில் நல்ல சூழ்நிலைகள் அமையும். ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து செல்வீர்கள். தம்பதியர்களுக்கிடையே நல்லதொரு நெருக்கம் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு நல்லது. ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மந்த நிலை விலகும். கூடுமான வரையில் வேலைகள் விறுவிறுப்பாக இருக்கும். தேவைகள் கைகூடி வரும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். இந்த நாள் சகல நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் சித்திரை மாதம் 16ஆம் நாள். ராசியிலேயே கேது பகவான், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவான், சனீஸ்வர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான், புதன் பகவான், பாக்யஸ்தானத்தில் சூரிய பகவான், சந்திர பகவான், 10ல் குரு பகவான், விரயத்தில் செவ்வாய் பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சிம்மராசி என்பர்கள் பேசக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் அமையும். சுப காரியங்கள் கைகூடும். இந்த நாள் நல்ல நாள். நினைத்த வேலைகளை விறுவிறுப்பாக முடிக்கக்கூடும். உத்தியோகத்தில் சில நண்பர்களுடைய ஆதரவு, சக உத்தியோகஸ்தர்கள் உங்களுடைய பேச்சுக்கும் கருத்துக்கும் நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். சமூகத்தில் நல்ல ஆர்வத்தோடு வேலைகளை கவனிப்பீர்கள். சுய மரியாதை உயரும். கௌரவம், பட்டம், பதவி அதிகரிக்கும். வீடு வாகனங்களை சீர் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. வீட்டில் இருப்பவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய வார்த்தைகள் ஒரு சில விஷயங்களை மாற்றம் செய்யும். மனமாறி எதையும் செய்யக்கூடிய சக்தி உங்களிடம் வெளிப்படும். உடல் நலம் நன்றாக இருக்கும். எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொள்ள முற்படுவீர்கள். எதையும் சாதிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். சாமர்த்தியமாக பேசுவீர்கள். நடக்காத வேலைகளை நடத்தி காட்டுவீர்கள். பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். பாராட்டுகள் உயரும். குடும்ப விஷயங்களை மிக அழகாக கொண்டு செல்வீர்கள். மூத்த அதிகாரிகளோடு நல்ல பயணங்கள் அமையும். வாழ்க்கை துணைவர் வழியில் ஆதாயம் கிடைக்கும். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை உருவாகும். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்குவீர்கள். உங்கள் துணைவருடைய செயல்கள் திருப்தியை தரும். மனக்கவலைகள் அகலும். சந்தோஷமாக நித்திய சுக போகத்தோடு வாழ்வீர்கள். குடும்பத்தில் விசேஷங்கள் நடக்கும். பிள்ளைகளால் நல்ல செயல்கள் கைகூடி வரும். மனதில் நிம்மதி பிறக்கும். ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தி சித்திக்கும். உடல் நலம் நன்றாக இருப்பதால் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். புதிய விஷயங்களில் நாட்டங்கள் உண்டாக்கும்.
ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை உணர்ந்து செய்வீர்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நன்மைகள், நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். பிள்ளைகளால் நல்ல ஆதரவு உண்டு. அவர்களுடைய செயல்கள் உங்களுக்கு திருப்தியையும் சந்தோஷத்தையும் இறைவனுக்கு நீங்கள் நன்றி தெரிவித்து தினம் தினம் வழிபாடு செய்வது விசேஷம். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிருஷ்ட திசை கிழக்கு. அதிருஷ்ட எண் 1. அதிருஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபட்டால் நல்லது. நல்லதொரு மரியாதை உயரும், ஆதரவு கிடைக்கும். சமூக சீர்திருத்தங்கள் உண்டாக்கும். உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. மன மாற்றங்கள் ஏற்படும். செய்யக்கூடிய விஷயங்களில் எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படும். சாமர்த்தியமாக, சாதுரியமாக இருப்பீர்கள். நட்பு விருத்தி அடையும். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களே, நல்ல ஆதாயம் ஏற்படும். கவலைகள் மறையும். துணைவருடைய செயல்கள் மகிழ்ச்சியை தரும். நெளிவு சுழிவுகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் ஆயிரம் துணை. தீர்காயுஷ் மாண்பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் சித்திரை மாதம் 16ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும்போது கார்த்திகை நட்சத்திரம். முருகப்பெருமானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். வீடு, நிலம் சார்ந்த பொருட்கள் வாங்க நீங்கள் செவ்வாய் பகவானையும் ஸ்ரீ முருகப்பெருமானையும் வழிபடுவது நல்லது. சொத்துக்கள் தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர இவரை வழிபட்டாலே போதுமானது. மனதளவில் சில மாற்றங்கள் உண்டாகலாம். வழக்கு தொடர்பான விஷயங்களில் திருப்பங்கள் ஏற்படும். மற்றவர்களோடு விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள். எதையும் நேர்மறையான எண்ணத்தோடு கவனிப்பது நல்லது. ராசிக்கு 6ஆம் வீட்டில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவானும், களத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான், புதன் பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், சந்திர பகவான். அதே போல 9ஆம் வீடான பாக்யஸ்தானத்தில் குரு பகவான், லாபத்தில் செவ்வாய் பகவான், விரயத்தில் கேது பகவான். கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. எதிலும் மிக மிக கவனமாக இருந்தாலே போதும். எதிலும் அலட்சியமாக இருக்காதீர்கள். சிந்தித்து செயல்படுவது இந்த நாள் நல்லது. வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் சில திருப்பங்கள் வரலாம். மற்றவர்களோடு அனுசரித்து விட்டு கொடுத்து போக வேண்டும். தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற எண்ண ஓட்டத்தில் இருக்காதீர்கள். பண சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். ஆனால் சொற்ப அளவே சம்பாதிக்க முடியும். சொற்ப அளவே உங்களால் சேமிக்கவே முடியும். ஆசைகள் அதிகமாக இருக்கும். பிரம்மாண்டமாக சிந்திப்பீர்கள். நினைத்த சில வேலைகள் ஒரு சில தாமதத்திற்கு பிறகே நடக்கும். அலைச்சல்கள் உண்டாகலாம். உத்தியோகத்தில் விமர்சனங்கள் ஏற்பட்டு மறையும். உடன் பிறந்தவர்களுடைய செயல்கள் திருப்தியை தரும். உங்களுடைய வியாபாரத்திற்கும் தொழிலுக்கு குடும்ப நபர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும் நாள். நல்ல வரவு உண்டு. சம்பாத்தியம் அதிகரிக்கும். குடும்ப விசேஷங்களை கவனிப்பீர்கள். சமூகத்திற்கு தேவையான நல்ல விஷயங்களை கொண்டு செல்வீர்கள். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள். கன்னிராசி அன்பர்கள் சுய சிந்தனையோடு ஒவ்வொரு வேலைகளையும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு இறையருளோடு செய்தால் அதீத நன்மைகள் பிறக்கும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம்.
அரசாங்க வேலைகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மாற்றங்கள் ஏற்படலாம், கவனமாக இருங்கள். சிவபெருமானை வழிபடுவதோடு வில்வ அர்ச்சனை செய்யலாம். கார்த்திகை நட்சத்திரமும் கூட முருகப்பெருமானையும் வழிபட்டால் சில திருப்பங்கள் உண்டாகும். ஹஸ்த நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் பொறுமை, நிதானம் தேவை. எதையும் முன்கூட்டி யோசித்து செய்யுங்கள். வண்டி வாகன பயணங்களினால் சில நன்மைகள் கிடைக்க அலைச்சல்கள் உண்டாகலாம். திட்டமிட்ட வேலைகளை கவனிக்க வேண்டும். உத்தியோகத்தில் விமர்சனங்கள் வரலாம். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான சூழ்நிலைகள் அமையும். பொருளாதாரம் வருவது போன்ற ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். மற்றவர்களுடைய செயல்கள் திருப்தியை தரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் சித்திரை மாதம் 16ஆம் நாள் கார்த்திகை நட்சத்திரம். மாதத்தில் வரக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திர நாளில் விரதங்கள் இருந்து வழிபட்டால் நல்லது. அதிலும் செவ்வாய்க்கிழமை தினத்தில் வருவது மிக மிக விசேஷம். உருவாய், அருவாய், உளதாய், இலதாய், மறுவாய், மலராய், மணியாய், ஒளியாய், கருவாய், உயிராய், கதியாய், விதியாய், குருவாய், வருவாய், அருள்வாய், குகனே என்று ஆத்மார்த்தமாக முருகப்பெருமானை நினைத்து அவருடைய திருவடிகளை, திரு பாதத்தை பணிந்து பிரார்த்தனைகள் செய்பவர்களுக்கு ஓம் எனும் பிரணவ சக்தி அவர்களுக்கு துணையாக இருக்கும். வேலும் மயிலுமே துணையாக அமையும். ராசியினுடைய கோச்சார நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது பூர்வ புண்ணிய பாவகமான கும்பத்தில் ராகு பகவான் ஸ்ரீ சனீஸ்வர பகவான், ருணரோக சத்துருஸ்தானத்தில் சுக்கிர பகவான், புதன் பகவான், களத்திரத்தில் சூரிய பகவான், சந்திர பகவான், அஷ்டமத்தில் குரு பகவான், தசமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், லாபத்தில் கேது பகவான். இந்த அமைப்பு தான் இன்றைய நாள் இருக்கிறது. துலாம் ராசி அன்பர்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற நிலைப்பாட்டோடு இருப்பது நல்லது. எந்த விதமான விஷயங்களிலும் தாழ்வு மனப்பான்மையோடு இருக்காதீர்கள். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டிற்கு தான் சந்திர பகவானுடைய நகர்வு மெல்ல மெல்ல இருக்கிறது. சில நேரங்களில் அசௌகரியங்கள் இருக்கும். ஒரு நேரம் போல உங்களால் இருக்க முடியாது. பிறர் உங்களிடத்தில் ஏதாவது ஒரு குறையை சொல்லலாம். வேலை செய்யக்கூடிய இடங்களில் விமர்சனங்கள் வரலாம். குற்றங்கள் சொல்லலாம். குறைகள் கூறலாம். எதையும் உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளாதீர்கள். செயல்பாடுகளில் ஆர்வமில்லாத ஒரு தன்மைகள் கூட அவ்வப்போது ஏற்படும். அதிக இடங்களில் அதிக நபர்களிடத்தில் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் நடக்க வேண்டும். உரிமை அதிகமாக யாரிடத்திலும் எடுத்துக்கொள்ளாதீர்கள். தனித்தே இருப்பது நல்லது. பேச்சுக்களை குறைக்க வேண்டும். வரவேண்டிய பொருளாதாரங்களில் சில தாமதங்கள் வரலாம். ஏற்ற இறக்கமாக இருப்பதால் எதற்காகவும் நீங்கள் ஒப்பந்தம் செய்யாதீர்கள். ஒரு சில முடிவுகள் எடுப்பதென்றால் சில தினங்கள் கழித்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த நாள் உடல் வலி, உடல் அசதி இருக்கும். அசௌகரியங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் சில சூக்ஷமங்களை உணர்வீர்கள். புதிய முதலீடுகளில் கவனித்து இருப்பது நல்லது. தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டிய நாள். அசௌகரியமாக இருக்கக்கூடிய நேரத்தில் புது விஷயங்களை பற்றி சிந்திக்க வேண்டாம். அதையும் செயல்படுத்தாதீர்கள். நம்பிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும். தெய்வ பக்தியை வளர்த்துக் கொள்வது, ஆன்மீக இறை சம்பந்தமான விஷயங்களில் நாட்டத்தோடு இருப்பது நல்லது.
ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்வது அவசியம். எந்த செயலிலும் வேகம் இருக்காது, விவேகமாக இருக்கக்கூடும். சோர்வாக இருப்பீர்கள். ஆர்வமற்ற நிலைப்பாடுகளே அதிகமாக இருக்கும். எதையும் சிந்தித்து செய்யுங்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வரவுகள் தாமதமாகலாம். பொருளாதாரத்திற்குண்டான விஷயங்களை திட்டமிட்டு செய்ய வேண்டும். கனிவான பேச்சுக்களே நல்லது. ஆடம்பரமான விஷயங்களை தவிருங்கள். உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிந்தித்து இருங்கள். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை கவனித்து செய்ய வேண்டும். பேச்சுக்களில் நிதானம் தேவை. அசௌகரியங்கள் உண்டாக்கி மறையும். புதிய முதலீடுகளில் சிந்தித்து இருக்க வேண்டும். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் முருகப்பெருமானை வழிபடுங்கள். கார்த்திகை நட்சத்திரம் என்பதால் இறைவனுடைய பாடல்களை பாராயணம் செய்வது விசேஷம். உருவாய், அருவாய், உளதாய், இலதாய், மறுவாய், மலராய், மணியாய், ஒளியாய், கருவாய், உயிராய், கதியாய், விதியாய், குருவாய், வருவாய், அருள்வாய், குகனே. இந்த பாடலை நீங்கள் 6 முறை உச்சரித்தாலே போதும். வேலும் மயிலையும் வழிபட்ட நல்ல பலன் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் சித்திரை மாதம் 16ஆம் நாள், கார்த்திகை நட்சத்திரம், முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். விரதங்களை அனுஷ்டிப்பது மிகவுமே நல்லது. வீடு மனை நிலம் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவர்கள் முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வீட்டில் வேல்மாறல் பாராயணம் செய்வது விசேஷம். அதே போல செவ்வாய்க்கிழமை தினம் என்பதால் வெற்றிலை தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். ராசிக்கு 4ஆம் வீடு ராகு பகவான், சனீஸ்வர பகவானும், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சுக்கிர பகவான், புதன் பகவான், 6ஆம் வீட்டில் சூரிய பகவான், சந்திர பகவான், களத்திரத்தில் குரு பகவான், ராசியினுடைய 9வது வீடு பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், 10இல் கேது பகவான். இந்த கோச்சாரத்தினுடைய நிலைப்படி உங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். 7ஆம் வீடு களத்திரஸ்தானத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. 2ஆம் வீட்டு அதிபதியும் 5ஆம் வீட்டு அதிபதியுமாக ஸ்ரீ குரு பகவான் இருப்பதால் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் திருப்தியையும் நல்ல சந்தோஷத்தையும் தரும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் உண்டாகும். எல்லா வேலைகளையும் மிக விறுவிறுப்பாக நடத்துவீர்கள். மூத்த தலைவர்களோடு சில ஆலோசனைகள் மேற்கொள்ளக்கூடும். அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருக்கக்கூடும். மேன்மைகள் பொருந்திய சில வேலைகள் உங்களுக்கு வரும். பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வேலை வியாபாரங்களில் இருப்பவர்களுக்கு முக்கியஸ்தர்களோடு சில சந்திப்பு நிகழலாம். பேச்சுவார்த்தைகள் மிகப்பெரிய ஒரு நன்மையை உங்களுக்கு கொடுக்கும். எதையும் நேர்த்தியாக தைரியமாக கொண்டு செல்வீர்கள். காரணம், உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 9ஆம் வீடான பாக்யஸ்தானத்தில் கடகத்தில் நீச்ச வீட்டில் இருக்கிறார். சில வேலைகள் நீங்கள் எண்ணியது போல நடக்கும். எதையும் தைரியமாக கொண்டு செல்வீர்கள். மன மாற்றங்கள் உண்டாக்கலாம். அலுவலக வேலைகளை மிக நுணுக்கமாக, மற்றவர்களுக்கு தெரியாத வேலைகளை கூட நீங்கள் மிக அழகாக செய்து முடிப்பீர்கள். இதனால் பாராட்டுகள் கிடைக்கும். கீர்த்தி, புகழ், அந்தஸ்து சேரும்.
பல கலைகளையும் கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருப்பீர்கள். கல்விகள் இதை சார்ந்த விஷயங்களில் அதிக நன்மைகள் ஏற்படும். துறை சார்ந்த விஷயங்களை அறிந்து கொள்ள முற்படுவீர்கள். உடல்நலம் மனநலம் எல்லாமே நன்றாக அமையும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வேலையில் விறுவிறுப்பு தன்மையாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடும். குடும்பத்திற்கு தேவையான எல்லா வகையான அந்தஸ்துகளையும் கொண்டு வருவீர்கள். தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஒவ்வொருவருடைய ஆசைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். குடும்ப நபர்களுடைய சந்தோஷமே உங்களுடைய சந்தோஷமாக இருப்பீர்கள். உங்களுக்கு என்று எந்த விதமான சுய விஷயங்களையும் செய்ய மாட்டீர்கள். பொது காரியங்களில் அதிக ஈடுபாடு அதிகரிக்கும். புகழ் வந்து சேரும். நல்ல நிலைக்கு வருவீர்கள். பிராப்தமஸ்து. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. ஒத்துழைப்பு உண்டாக்கும். பல காரியங்களை மிக திருப்திகரமாக நடத்துவீர்கள். எல்லா செயல்களுக்கும் இறைவனுடைய அனுகிரகம் சித்திக்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று வழிபடுங்கள். கார்த்திகை நட்சத்திரம் என்பதால் முருகப்பெருமானுக்கு தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் அனைத்து விதமான நன்மைகளையும் விஷேமங்களையும் லாபங்களையும் பெறக்கூடும். வேலும் மயிலும் துணை என ஏறுங்கள். எல்லா வல்ல நன்மைகளை பெறக்கூடும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுப்புகள் அதிகரிக்கும். சகல விதமான பாவங்கள் தீர இறை வழிபாடு செய்வது, தான தர்மங்கள் செய்வது விசேஷம். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு நல்லது. உதவிகள் கிடைக்கும். ஓம் நமோ நாராயணா என்று வழிபட்டால் பல சிறப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். க்ஷேமங்கள் லாபங்கள் நிறைந்த நாளாக அமையும். வேலும் மயிலும் துணை என வழிபடுங்கள். உதவி கிடைக்கும். புகழ் வந்து சேரும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிட்டும். இந்த நாள் அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் சித்திரை மாதம் 16ஆம் நாள் கிருத்திகை. முருகப்பெருமானுக்கு மிக மிக உகந்த நாளான செவ்வாய்க்கிழமை தினத்தில் கார்த்திகை நட்சத்திரம் அமைந்திருக்கிறது. மிகவுமே சிறப்பான ஒன்று. உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் 6ஆம் வீடான ருணரோக சத்ரு பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் வீட்டில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான், புதன் பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான், 6ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவானோடு சந்திர பகவான் உங்களுடைய அஷ்டமாதிபதியும் இருக்கிறார். 8ஆம் வீட்டில் செவ்வாய் பகவானும் பாக்கியஸ்தானத்தில் கேத்து பகவான் சிம்மத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே தனுசு ராசி என்பர்கள் உங்களுடைய ராசி நெருப்பு ராசி என்பதால் தினந்தோறும் சூரிய பகவானை வழிபட்டு வந்தால் ஓரளவிற்கு நல்ல பலத்தை பெறுவீர்கள். ஆயுள் பலம் வளரும். ஆரோக்கிய பலம் கூடும். ஐஸ்வர்ய பலம் சித்திக்கும். எதிர்பாராதபடி சில வரவுகள் ஏற்படலாம். உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் நல்ல நாள். வியாபாரம் திருப்திகரமாகவே நடக்கும். கடன் பற்றிய பய உணர்வுகள் சற்று தீரும். வெளியே செல்பவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அலுவலக வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க சூழ்நிலைகள் இருக்கிறது. எதையும் தைரியமாக கொண்டு செல்வீர்கள். மனக்கவலைகள் வேண்டாம். நினைத்த காரியங்கள் விறுவிறுப்பாகவே நடக்கும். ஒரு சில நபர்களில் மட்டும் எப்பொழுதும் போல இல்லாமல் ஒரு சில பிரச்சனைகள் தீர வேண்டுமானால் உங்களுடைய நடவடிக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். பிடிவாத குணங்கள் இருக்கக்கூடாது. சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் அனுசரித்து சென்றால் நிச்சயம் நல்ல பலன்கள் பெற வாய்ப்புகள் இருக்கிறது. அரசாங்க
வேலைக்காக செல்பவர்கள், அதாவது கவர்மெண்ட் ஜாபுக்காக தேர்வு எழுதி இருப்பவர்களுக்கு அனுகூலமான நிலை உண்டு. கிடைக்கக்கூடிய வேலையை தக்க வைத்துக் கொள்வது உங்கள் கையில் இருக்கிறது. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு சிலருக்கு கிடைக்க வேண்டிய வேலைகள் தட்டி போயிருந்தால் அந்த வேலைகள் சீக்கிரமாகவே கிடைக்கும். உத்தியோகத்தில் நல்ல பேர், புகழ், மதிப்பு, அந்தஸ்து உயரும். பாக்கியவான்களாகத்தான் இருப்பீர்கள். மனம் சார்ந்த பிரச்சனைகள் சற்று தீரும். எதை எப்படி செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும் என்கிற புரிதலோடு இருப்பீர்கள். போட்டிகள் கொஞ்சம் இருக்கும், சமாளித்துதான் ஆக வேண்டியதாகவே இருக்கும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகப் பெருமானை வழிபட்டால் நல்லது. நல்ல வரவுகள் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். கைக்கு பணப்புழக்கங்கள் வந்து சேரும். கேட்ட இடத்தில் உதவி கிடைக்கும். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு பல அற்புதத்தை தரும். அனுகூலம் உண்டாக்கும். ஏற்றங்கள் நிறைந்த நாளாகும். பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்கும். உத்திராட நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். எதை செய்தாலும் மிகுந்த நம்பிக்கையாக இருப்பீர்கள். போட்டிகள் இருக்கும். சமாளிக்கக்கூடிய சக்தியும் உங்களுக்கு வழிபடும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம், சித்திரை மாதம் 16ஆம் நாள், கார்த்திகை நட்சத்திரம், முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். விரதங்களை அனுஷ்டிப்பது மிகவுமே நல்லது. இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது மகர ராசி அன்பர்களுக்கு புரிதல்கள் ஏற்படும். எதை செய்தாலும் நல்ல சிந்தித்து செய்யக்கூடிய பாக்கியம் உண்டு. புது விஷயங்களின் மீதான நாட்டங்கள் அதிகரிக்கும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல பலன்கள் கிட்டும். வருமானத்தை அதிகப்படுத்துவீர்கள். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க நிறைய விஷயங்களை சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். வருங்காலம் சம்பந்தமான எண்ணங்கள் மேலோங்கும். புதியவர்களுடைய ஆறுதல்கள், நல்ல வார்த்தைகள் உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும். உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொண்டிருப்பீர்கள். தெய்வ வழிபாடுகளில் உங்களை நீங்களே ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கோவில்கள், திருப்பணிகள், கும்பாபிஷேகங்கள் மற்றும் உழவார பணிகளில் உங்களை நீங்களே அர்ப்பணித்துக் கொள்ளும் பொழுது வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்ந்தது போல ஒரு சில உணர்வுகள் வெளிப்படும். குடும்ப நபர்களுடைய நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். மகிழ்ச்சிகரமான செயல்களை செய்வீர்கள். உறவுகளினால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். பணவரவை அதிகப்படுத்துவதற்கான சிந்தனைகள் மேலோங்கும். புதுமையான விஷயங்களில் கவனித்து இருப்பது நல்லது. எதை செய்தாலும் கவனமாக சிந்தித்து செய்யுங்கள். கிரக நிலைகளினுடைய போக்கை புரிந்து கொண்டு செய்வது அவசியம். கிரகச்சாரம் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடிதான் உங்களுடைய வாழ்க்கை அமையும். பலன்கள் தினம் தினம் இருக்கும். மாறுபட்ட தன்மையிலேயும் இருப்பீர்கள். புதிதாக ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்கிற முயற்சிகள் பெரிய அளவில் இருக்கும். மிக மிக கவனித்து இருக்க வேண்டும். அஷ்டமாதிபதி உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில். குடும்ப விஷயங்களுக்காக அதிக முயற்சிகள் செய்ய வேண்டி இருக்கும். வீண் போக்கு வாக்குவாதங்கள், விவாதங்களில் இருக்காதீர்கள். அதிலிருந்து வெளிவருவதே நல்லது. வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். தொழில் முறைகளை கற்றுக்கொள்வீர்கள். பயிற்சி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும்.
தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகிழ்ச்சியாக இருங்கள். தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபடுவீர்கள். குடும்ப ஒற்றுமை மேம்படும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். சிந்தித்து இருக்க வேண்டும். கவனமாக செயல்படுங்கள். இன்றைய நாள் திருவோண விரதங்களை அனுஷ்டிப்பது நல்லது. அதே போல ஏகாதசி திதி என்பதால் பெருமாளுடைய வழிபாடு உங்களுக்கு சகல நன்மையை தரும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறந்தது. வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். மறதி நிறைந்த நாளாகும். வளர்ச்சியை உண்டான வேலைகள் கைகூடி வரும். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். இந்த நாள் உங்களுக்கு சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் சித்திரை மாதம் 16ஆம் நாள், கார்த்திகை நட்சத்திரம், முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். விரதங்களை அனுஷ்டிப்பது மிகவுமே நல்லது. உங்களுடைய ராசிக்கான நிலையை வைத்து பார்க்கும் பொழுது விரயத்தில் சந்திர பகவான் 6ஆம் வீட்டு அதிபதி சஞ்சாரம் செய்கிறார். வீடு, மனை, வண்டி, வாகனம் தொடர்பான எண்ணங்கள் மிகுதியாகும். லாபஸ்தான எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். 6ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு விரயத்தில் இருப்பதால் கையில் இருக்கக்கூடிய பணத்தை தேவைக்கு ஏற்றாற்போல் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். என்ன போக்கு உங்களுக்கு தெளிவாக இருக்காது. குழப்பவாதிகளாகவே இருப்பீர்கள். ஒரு தெளிவான சிந்தனைகள் இருந்தால்தான் உங்களால் வியாபாரத்தை கவனிக்க முடியும். தொழில் சார்ந்த விஷயங்களை செயல்படுத்த முடியும். எண்ணிய வேலைகள் செய்ய இயலாது. சில நேரம் அலைச்சல்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். ருணரோக சத்துருஸ்தானத்தின் அதிபதியான சந்திர பகவான் மறைவில். அது மட்டுமல்ல, வெற்றி ஸ்தானத்தின் அதிபதியும் அவரே உங்களுக்கு மறைவில் இருப்பதால் இந்த நாளை மிக மிக கவனமாக கடத்த வேண்டும். எதிலும் அலட்சியங்கள் இருக்கக்கூடாது. வெளியூர் சார்பான இடங்களுக்கு செல்பவர்களுக்கு ஒரு சிலருக்கு சாதகமான வாய்ப்புகள் வரும். வேலைக்காக அதிக முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். தெரிந்தவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உடனிருப்பவர்கள் இடத்தில் தேவையற்ற தர்க்கங்களை தவிர்ப்பது நல்லது. சில காரியங்களில் தடைகள் என்ன என்பதை புரிந்து கொண்டு இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு முயற்சியும் முன்னேற்றத்தோடு செய்கிறீர்களோ, உங்களை அர்ப்பணித்து ஈடுபடுகிறீர்களோ, அந்த இடத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். பரிசுகள் உண்டாகும். அலுவலக வேலைகளில் சீரான போக்கு அமைந்திட மூத்த அதிகாரிகளிடத்தில் கனிவாக பேசுதல் நல்லது. வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள். கவனமாகவே இருங்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விரயங்கள் உண்டாக்கும். செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல விதமாக நடக்கும். நினைத்த வேலைகள் கைகூடி வரும். சிலருக்கு அலைச்சல்கள் உண்டாக்கி மறையும். பொருளாதார நிலையில் நெருக்கடிகள் ஏற்படும்.
சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள். பேசக்கூடிய விஷயங்களில் தன்மைகளை உணர்ந்து செயல்பட வேண்டும். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. மிகுந்த கவனத்தோடு கனிவாக செய்தல் நல்லது. வேலை வாய்ப்புக்காக முயற்சிகள் கைகூடி வரும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பெரிய அளவிலேயே இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. தடைகளை அறிவீர்கள். காரியங்கள் நிறைவேற அதிக பாடுபடுவீர்கள். பரிசுகள் கிடைக்கும். நல்ல செயல்கள் புரிவதற்கான சூழ்நிலைகள் அமையும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் சித்திரை மாதம் 16ஆம் நாள், கார்த்திகை நட்சத்திரம், முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். விரதங்களை அனுஷ்டிப்பது மிகவுமே நல்லது. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்ளலாம். மீனராசி அன்பர்கள், எடுக்கக்கூடிய வேலைகளை திருப்திகரமாக நடத்தக்கூடிய ஆர்வங்கள் உண்டாக்கும். ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் மற்றும் அது சார்ந்த விஷயங்களில் அதிக ஆர்வமாக ஈடுபடுவீர்கள். புது விஷயம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வியாபாரத்தினுடைய போக்கு திருப்தியை தரும். உங்களுடைய பூர்வ புண்ணியத்தின் அதிபதியான 5ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு லாபத்தில் இருப்பதால் மனக்லேஷங்கள் ஆகலாம். ஒரு சிலருக்கு வருமான உயர்வு ஏற்படும். தொழில் முறையில் முன்னேற்றங்கள் பிறக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பண நெருக்கடிகள் தீரும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். வேலை வாய்ப்புக்காக அதிக முயற்சி செய்பவர்களுக்கு, புதிய வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு பணி நியமன ஆணை கிடைக்கும். அப்ரூவல் தொடர்பாக அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். நல்ல ஒரு அறிவு ஆற்றல் அதிகரிக்கும். சமூகத்தில் நல்ல ஒரு வேலையில் இருப்பீர்கள். புகழ் சேரும். பெருமைக்குரிய நாளாகும். சமூகத்தில் நல்ல பேர், அந்தஸ்து, கௌரவமாக இருப்பீர்கள். அன்பு அதிகரிக்கும். பெருமைக்குரிய நாளாகும். உங்களுடைய வேலையில் விறுவிறுப்பு தன்மை இருக்கும். உத்தியோகத்தில் அங்கீகாரம் கிடைக்க பெறுவீர்கள். செய்யக்கூடிய தொழிலில் புதுமையை விரும்புவீர்கள். உற்சாகம் பிறக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு பணி உயர்வு மற்றும் பண உயர்வு, நல் வாய்ப்புகள். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். வருமானம் உயரும். குடும்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இள மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஆர்வங்கள் உண்டாக்கும். எதிர்பார்த்த வேலைகள் திருப்திகரமாக அமையும். புதிய விஷயங்களில் கவனித்து இருங்கள். வியாபாரம் சார்ந்த செயல்களில் கவனமாக இருப்பது விசேஷம். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். ஸ்ரீ சிவபெருமானை வழிபாடு செய்வது விசேஷம். பிரச்சனைகள் குறையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். அபிவிருத்தி உண்டாக்கும். ஒரு சிலருக்கு நல்ல காரியங்கள் கைகூட வரும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சமூகத்தில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். புதன் பகவான் உங்களுடைய நட்சத்திர அதிபதி. அவருக்குண்டான தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஸ்ரீமன் நாராயணரை வழிபடுங்கள். பெருமாள் வழிபாடு நல்லது. ஏகாதசி திதி என்பதாலும் திருவோண விரதங்கள் என்பதாலும் பெருமாள் வழிபாடு செய்வது, உப்பில்லாமல் உணவருந்தி விரதங்களை அனுஷ்டித்தால் ஓரளவிற்கு நல்ல பலன்களை பெற முடியும். இந்த நாள் உங்களுக்கு கீர்த்தி பெருக்கம், நேசம் அதிகரிக்கும். சமூக பொறுப்புகள் மேலோங்கும்.
உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மறையும். உடல்நிலை சீராக, மன அமைப்பு நன்றாக இருக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவர். ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் புகழ் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.